வணக்கம். வெல்கம் டு ஆதி ஸ்டென்ஸ். இன்னைக்கு குட்டி கதைகள் பகுதியில் நாம் ஒரு சுவாரஸ்யமான கதை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, எல்லோரும் கேள்விப்பட்ட கதை. ஆனால் அந்த கதை வித்தியாசமாக இந்த ஆதி ஸ்டென்ஸில் உங்களுக்கு நாங்கள் வழங்க போகிறோம். நிச்சயமாக இதை தவற விடாமல் பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காக்கா வடை கதை. ஒரு பாட்டி வடை சுட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள். காக்கா ஒன்று பசியோடு அலைந்தது. அந்த பக்கமாக வந்தது. வடையை பார்த்த மாத்திரத்தில் அதன் மேல் பாய்ந்தது. ஒன்றை கவ்வி கொண்டு போய் ஒரு மரக்கிளையில் அமர்ந்தது. அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக வந்தது ஒரு நரி. வடையை வாங்கி திங்க சந்திரம் போட்டது. கா கா கரு கருன்னு நீ எவ்வளோ அழகா இருக்கே தெரியுமா பாடியது காக்கா. நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கியே, மூக்கு மொழியுமா இருக்கியே. நரியின் பசப்பு மொழி பாடலை கேட்டு மதிமயங்கி போனது காக்கா. உடனே அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கியது நரி. இவ்வளவு அழகா இருக்கிற நீ வாய் திறந்து பாடுனா எவ்வளவு இனிமையா இருக்கும். எங்கே பாடு பாடு காக்கா. புகழ் மமதையில் பாடியே விட்டது காக்கா. கா கா கா. அதன் குரல் வளம் வாயிலிருந்து வடைக்கே சகிக்கவில்லை போலும் விழுந்து விட்டது. வடையை வளைத்து போட்ட நரி வகையாய் அதை விழுங்கிவிட்டு அங்கிருந்து நழுவியது. காக்கா ஏமாந்து போச்சு. இருங்க இருங்க, இனிமேதான் கதை. வாங்க அடுத்ததையும் பார்க்கலாம். இதில் நன்னெறி என்னன்னா, திருடிய பொருள் திருடப்படும். பசப்பு மொழியில் மயங்கி விடாதே. மயங்கி பேசினால் வயிறு ரொம்பும். பசி வந்துட்டா ஏமாற்றி தின்னிடலாம். கதை தொடர்கிறது. ஏமாந்து போன காக்கா சிந்தித்தது. புகழ் மயக்கத்தினாலே தான் நான் வடையை இழந்து வாடினேன். 1000 பொற்காசுகள் அள்ளியே வீசினாலும் இனி நான் புகழுரைக்கு மயங்க மாட்டேன். காக்காவிற்கு விழிப்புணர்வு வந்துவிட்டது. அந்த விழிப்புணர்வோடு அடுத்த நாள் விடிந்தது. அதே பாட்டி, அதே வடை, அதே காக்கா, அதே பசி, அதே திருட்டு, அதே மரம், அதே நரி, அதே புகழுரை. ஆனால் மயங்கவில்லை காக்கா. பாட்டுதானே, இதோ பாடுகிறேன். வடையை காலில் இடுக்கியபடி பாடியது. கா கா கா. விடவில்லை நரி. விழாத வடைக்கு மேலும் வலை வீசியது. கானம் பாடிய காக்காவே, எங்கே கொஞ்சம் ஆடிக்காட்டு. காலில் இருந்த வடையை வாயில் கவ்வியபடி ஆடியது காக்கா. விட்டதா நரி அடுத்த திட்டத்தை அறிவித்தது. எங்கே பாடிக்கொண்டே ஆடு பார்க்கலாம். அப்போதுதானே அங்கிருந்து வகையாய் வடை விழும். நரி நண்பா, பாடிய ஆடிய எனக்கு களைப்பாய் பசியாய் இருக்குதல்லவா, கொஞ்சம் பொறு, பாடி ஆடுறேன் சொல்லிவிட்டு நிதானமாக வடையை தின்று தீர்த்தது. பிறகு பாடியபடி போட்டதே ஒரு ஆட்டம். அதில் நரியே ஆடி போய்விட்டது. ஆக காக்காவிடமிருந்து பாட்டு வந்தது, ஆட்டம் வந்தது, ஆட்டம் பாட்டம் வந்தது. ஆனால் கடைசி வரை வடை வரவே இல்லை. ஏமாந்து போச்சு நரி. இதில் என்ன நன்னறி? மூளை திறனாய்வு செய்தால் வாய் வடையை இழக்காது. புகழ் மயக்கத்தை வெல்ல முடியும். ஒரு முறை ஏமாற்றியவரை மறுமுறை ஏமாற்ற வேண்டும். ஒருவரை பழிவாங்க மறுமுறையும் திருடலாம். நில்லுங்க, அடுத்ததும் கதை தொடங்குது. கதை இன்னும் தொடர்கிறது. ஏமாற்றிய நரியை ஏமாற்றிய காகம் புத்தி சொன்னது. நரி நண்பா, ஏன் இப்படி ஏமாற்றி பிழைக்கிறாய்? இதெல்லாம் ஒரு பிழைப்பா? தந்திரம் என்பது கடவுள் தந்த திறமை அல்லவா? அந்த திறமையை வைத்தா நீ ஏமாற்றி பிழைக்க வேண்டும். கேட்டதும் நரிக்கு கோபம் வந்துவிட்டது. ச்சே, வாய மூடு, விட்டா பேசிக்கிட்டே போற. புத்தி சொல்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணாமா? நீயே அந்த வடையை திருடித்தானே எடுத்து வந்தாய். காசு கொடுத்தா வாங்கினாய்? நரியின் குற்றச்சாட்டில் கதி கலங்கி போய்விட்டது காக்கா. குற்ற உணர்வில் மூக்கு சுருங்கி போய்விட்டது. இந்த சுருக்கமான நேரத்தில் நரி மேலும் தன்னை நியாயப்படுத்தி கொண்டது. நீ திருடி வந்ததால் தானே நான் திட்டமிட்டு ஏமாற்றினேன். திருட்டுக்கு திருட்டு சரியா போச்சு. அப்படி என்ன புத்திமதி? தவறை உணர்ந்தது காக்கா. வடையை திருடிய குற்ற உணர்வு அதனை வாட்டி எடுத்தது. விட்ட கண்ணீரில் காக்கா கரைய ஆரம்பித்தது. காக்காவின் பாவ மன்னிப்பு கண்ணீரை பார்த்து நரியும் நன்னெறியை நாடி நெகிழ்ந்தது போனது. காக்காவே, கண்ணீர் விட்டு அழுது கரைந்து பாவ மன்னிப்பு பெறும்போது நான் மட்டும் என்ன சும்மாவா? அதுவும் கண்ணீர் விட்டு அழுதது. அந்த கண்ணீர் சங்கமத்தில் புதிய உலகம் தெரிய ஆரம்பித்தது. நன்னெறி 1. தவறை சுட்டிக்காட்ட தகுதி வேண்டும். நன்னெறி 2. தவறை உணரும்போது தாரை தாரையாய் கண்ணீர் வரத்தான் செய்யும். நன்னெறி 3.
ஒரு மனமாற்றம் இன்னொரு மனதையும் மாற்றும். கெட்ட நெறி ஒன்று, திருடிய பொருளை திருடலாம். கெட்ட நெறி 2, தகுதி இருந்தால் மட்டுமே புத்தி சொல்லு, இல்லாவிட்டால் கம்முன்னு கெட. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இருங்க இன்னும் கதை முடியலங்க. கதை நிறைவடைகிறது. அந்த கண்ணீர் சங்கமத்தில் நரியும் காக்காவும் நண்பர்களாயின. கேள்வியை எழுப்பின. பிறகு எப்படித்தான் வயிறு வளர்ப்பது? உழைத்துத்தான் வயிறு வளர்க்க வேண்டும். சரி, நாம் பாட்டியிடமே போவோம், பாவ மன்னிப்பு கேட்போம், அதோடு ஏதாவது வேலையும் கேட்போம். அடுத்த நாள் அதிகாலை இரண்டும் வடை சுட்ட பாட்டியிடம் போய் நின்றன. பாட்டி, என்னை மன்னித்து விடு, நான் உன் வடையை திருடிவிட்டேன். ஆமாம் பாட்டி, திருடியது என்னமோ காக்கா தான், நான் தான் அதை ஏமாற்றி தின்றுவிட்டேன், என்னை மன்னித்து விடு பாட்டி. மன்னிப்பின் மாண்மையுணர்ந்த பாட்டி சொன்னார், காக்கா, நீ தினமும் வடையை திருடுறது எனக்கு தெரியும். பாவம் நீ, பசிச்சா எங்கே போவ? என்கிட்ட தானே வருவ. பாட்டியின் இந்த பொறுப்பு மொழியில் இரண்டுமே நெகிழ்ந்து போயின. பாட்டி, இனிமேல் திருட மாட்டோம், ஏமாற்றி பிழைக்க மாட்டோம், ஏதாவது வேலை கொடு, கூலி கொடு, அதுவே போதும். பாட்டி யோசித்தார். உங்களுக்கு என்ன வேலை கொடுப்பது? சரி, வடை சுட அடுப்பு எரிய வேணும். அடுப்பு எரிய முள் விறகு வேணும். நீங்கள் இருவரும் சேர்ந்து தினமும் எனக்கு சுள்ளி முள் பொறுக்கி போடுங்கள், வடை தருகிறேன். அன்றிலிருந்து இரண்டும் உழைத்தன, ஊதிய வடையை பெற்றன. இனிதே இணைந்தே உண்டன, நிறைவு கண்டன. ஊதிய வடையால் உடம்பும் நன்றாய் ஊதி போயின. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் நன்னெறி என்னன்னா, மன்னிப்பு நண்பர்களாகும். கண்ணீர் விட்டு அழுதால் மட்டும் போதாது, பரிகாரமும் தேடணும். உழைப்பின் ஊதியமே நிறைவை தரும். ஆடு மாடு பறவைகள் எல்லாம் எங்கே போகும்? நம் கிட்டே தானே வரும். நாம் தான் பேணி வளர்க்கணும். அப்பாடா, காக்கா கதை முடிஞ்சே போச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நிச்சயமாக வித்தியாசமாக இருந்திருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு இந்த கதையோட நெறிய சொல்லி நல்ல ஒரு வித்தியாசமான காக்காவுடைய கதையை சொல்லித்தாங்க. இது ஆதிஸ்டன் சம்திங் டிஃப்ரெண்ட். லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.